ஹலோ, வெல்கம் டு சாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இன்னைக்கு பேச நினச்சது டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை எப்படி கையாள்வது. இதுதாங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே நமக்கு இருக்கிற நேரம் 24 மணி நேரம். அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். சில பேர் அந்த 24 மணி நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்து முடிக்கிறாங்க. சில பேர் நேரமே பத்தலப்பா, என்னால் செஞ்சே முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி ஒருத்தரால் அந்த 24 மணி நேரத்தில் அவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியுது, இன்னொருத்தரால் ஏன் நேரம் பத்தாமல் அதை செய்து முடிக்க முடியலை? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அந்த டைமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையும் முடித்த உடனே ஒரு டிக் போடுங்க. இப்போ ஒரு வேலையை செய்து முடிக்கும்போது அந்த நேரம் பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குதுன்னா பரவாயில்ல, அந்த எக்ஸ்ட்ரா டைமை எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ண வேண்டிய வேலைகள் ஒரு 5 நிமிஷத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் பண்ண முடிக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இதை நம்ம பண்ணி முடிக்கும் போது எல்லா வேலையும் ஒரு நாள் நம்ம நினச்சதை பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குங்க. அது நமக்கே நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். முதல் நாள் இப்படி டைம் டேபிள் போட்டு பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும். இதே ஒரு 21 நாள் தொடர்ந்து நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நமக்குள்ள தன்னம்பிக்கை நல்லா கூடுங்க. கூடிட்டு 22வது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிச்சிருவீங்க. நீங்க போட்டிருக்க வேலை இப்போ ஒரு நாளைக்கு அந்த 6 வேலைகள் 7 வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்க 3 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்த உடனே இன்னொரு எக்ஸ்ட்ரா 2-3 வேலைகளையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்குள்ள வந்துருங்க. இப்போ நம்ம வெளியே போகும்போது என்ன சொல்லுவோம், போகும்போது அங்க ரொம்ப லேட்டா போச்சுப்பா, டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருந்தது, சாரிப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா டிராஃபிக் லேட்டா ஆயிடுச்சு, டிராஃபிக்கால நமக்கு லேட்டா ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே தெரிந்த ஒரு விஷயம்தான். டிராஃபிக் எப்பவுமே இருக்க தான் செய்யுது. அதனால நம்ம அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கிக்கணுமே தவிர குறைய டிராஃபிக் மேல சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தூங்கி எந்திரிக்கீங்க, நல்லா நிம்மதியாக தூங்குங்க. அன்றைக்கி அலாம் அடிக்கலையா, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டா பரவாயில்ல, பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை எப்படி செய்து முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேகமாக செஞ்சீங்கனாலுமே கூட நீங்கள் அன்றைக்கி நினச்ச வேலைகளை செஞ்சு முடிக்க முடியுங்க. அதனால அதெல்லாம் நினச்சி வரி பண்ணிக்காமல் ஒரு நாளைக்கு டைம் டேபிளை போட்டு நல்லா அதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் சிறப்பாக உங்களாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். ஸோ நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த டாபிக்குடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விசாலாட்சி.